தியானத்துக்காக கடந்த வாரத்திலே நம்ம தியானிச்சதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் நாம் இந்த குத்துவிளக்கை குறித்து நாம் தியானித்தோம். அந்த குத்துவிளக்கினுடைய அடிப்படை காரியங்களை நம்ம தியானம் பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த குத்துவிளக்கு அல்லது இந்த மெனோரா எதை குறிக்கிறது என்ன என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம தியானம் செய்ய போகிறோம். இப்போ கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17. இங்கே ஆண்டவர் இந்த போஜனம் அப்படிங்கிறது அந்த பலிகளை குறித்து அவர் சொல்கிறார். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது அப்படிங்கிறார். அந்த நாட்களில் பலவிதமான பலிகளை செலுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த பலிகளிலே போஜனம் முக்கிய பங்கு வகித்தது, பானங்கள் முக்கிய பங்கு வகித்தது. அதே மாதிரி பல பண்டிகைகளை அவங்க கொண்டாடினாங்க. மாத பிறப்பை அவர்கள் விசேஷமாக அவர்கள் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பை கொண்டாடினார்கள். ஓய்வு நாளையும் அவங்க கொண்டாடினாங்க. இதெல்லாம் அன்றைக்கி நம்முடைய ஆதி விசுவாச மக்கள் கொண்டாடின காரியங்கள். அதனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, கொலோசியர் நிருபத்தில் பவுலடியார் மூலமாய் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர் சொல்லுகிறார். இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்க கொண்டாடின அந்த போஜனம் பானங்கள் பண்டிகைகள் மாத பிறப்புகள் ஓய்வு நாளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த போஜனங்கள், அந்த பண்டிகைகள், அந்த மாத பிறப்புகள், அந்த ஓய்வு நாட்களை நம்ம முறையாய் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. யாரும் இதை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிறார் 17 இவைகள் இந்த பண்டிகைகள் எல்லாம் இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்குதுங்கிறார். அப்போ இனிமேல் நிஜம் வரப்போது, அதுக்கு நிழல். ஒன்று புரிந்து கொள்ளணும், நமக்கு நல்லா தெரியும், நம்ம நடந்து போனோம்னா நமக்கு பின்னாடி நிழல் வரும், அப்படி தானே? நிஜம் முன்னாடி போகும், பின்னால் நிழல் வரும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளை ஒரிஜினல்னும் பின்னால் வர்றதை நிழல் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே நடந்து முடித்திருக்க இந்த பண்டிகைகள்லாம் என்னவா இருக்குதா? நிழலாக இருக்குது. இனிமேல் தான் நிஜம் வரப்போகுதுன்னு சொல்கிறார். அதெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது அப்படிங்கிறார். இந்த பண்டிகைகள் எல்லாமே யாரை பற்றி தான் பேசுது? கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இந்த குத்துவிளக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குத்துவிளக்கு 7 பண்டிகைகளை குறிக்கிறது என்று நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்குறோம். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 7 பண்டிகைகளில் ஏற்கனவே 4 பண்டிகைகள் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறிவிட்டது இந்த 4 பண்டிகைகள். இன்னும் 3 பண்டிகைகள் இனிமேல் வருகிறதாக இருக்கிறது. இந்த நிறைவேறின பண்டிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாக கல்வாரியிலே மரித்ததை குறிக்கிற ஒரு பண்டிகை. இது ஆண்டோடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. இந்த பண்டிகை முடிஞ்சு போயிடுச்சு. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது ஆண்டவருடைய அடக்கம் பண்ணுகிறதையும், புளிப்பில்லாத அந்த அப்பம் பஸ்கா புசிப்பதையும் குறிக்கிற ஒரு பண்டிகை. இது இயேசுவானவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதையும், நாம அப்பம் வைக்கிறதையும் குறிக்கிற ஒரு பண்டிகை. இதுவுமே முடிஞ்சு போன ஒரு காரியம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில். 3வது பண்டிகை முதற் பலனின் பண்டிகைன்னு சொல்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்திருந்தார் அப்படிங்கிறத நமக்கு குறிக்கிற ஒரு பண்டிகை. இதுவும் ஆண்டவர் உயிர் தெழுந்து நிறைவேறிச்சு. 3 பண்டிகையும் அடுத்தடுத்த நாள் நடக்கும். வரிசையாய் தொடர்ச்சியாய் வரக்கூடிய பண்டிகை. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அடுத்தடுத்து நடக்கிற பண்டிகைகள். அடுத்து மையமாக இருக்கிறது பெந்தகோஸ்தே பண்டிகை.
சமீபத்தில் நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகை நம்ம அனுசரித்தோம். நடந்து முடிந்த பண்டிகைகளுக்கும் இனிமேல் நடக்க போகிற அந்த பண்டிகைகளுக்கும் அல்லது இயேசுவின் வாழ்விலே நிறைவேறின காரியங்களுக்கும் இனி ஆண்டவருடைய காரியத்திலே நடக்க போகிற காரியத்துக்கும் நடுவில் மையமாக இருப்பது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை தான் ரெண்டுக்குமே நடுவில், கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவில் இருக்குது. நடந்து முடிஞ்சதுக்கும் இனி வரப்போகிறதுக்கும் மையமாக இருப்பது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இதில் கொஞ்சம் கவனிக்கணும். மொத்தம் 7 பண்டிகை. இந்த 7 பண்டிகையில் ஒரு பண்டிகை தான் என்னது? பெந்தகோஸ்தே பண்டிகை. 7ல் 1. அப்போ 6ங்கிறது மெஜாரிட்டி, அப்படி தானே? ஒரு பண்டிகை இது வந்து மைனாரிட்டி பண்டிகை. இன்றைக்கி உலக அளவில் இப்படி தான். கிறிஸ்தவங்களை எடுத்துட்டா இன்றைக்கி 7 பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு பங்கு தான் யார் இருக்காங்க? பெந்தகோஸ்தே மார்க்கத்தை பின்பற்றுவர்களாக இருக்காங்க, பெந்தகோஸ்தே அனுபவத்தை உடையவங்களாக இருக்காங்க. ஆனால் இவங்க தான் மையமானவர்கள். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கிறவர்கள் இந்த பெந்தகோஸ்தேக்காரர்கள். அப்போ பெந்தகோஸ்தேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கடந்த நாட்களை நம்ம தியானித்தோம். பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே அன்னைக்கு ஆண்டவர் தோராவை கொடுத்தார், முதல் 5 ஆகமங்களை கொடுத்தார், அல்லது நியாயப்பிரமாணங்கள்லாம் கொடுத்தார் அப்படின்னு தியானிக்கிறோம். அதன் பின்பு புதிய ஏற்பாட்டிலே முதலாவது காணப்பட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுற அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையிலே சபை அன்னைக்கு தான் உருவாகுது. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அன்னைக்கு சபை உருவாயிற்று. அப்போ இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அடுத்ததாக 5ஆவதாக வருகிற பண்டிகை எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை என்பது ஆண்டவர் ரகசியமாய் வந்து சபையை எடுத்துக்கொள்கிறதை குறிக்கிற ஒரு பண்டிகை, எக்கால பண்டிகை. வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லமானால் யூதர்கள் ஒன்று சேருகிறதையும் இந்த பண்டிகை குறிக்கிறது. செதறி கிடந்த யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து வருகிறது, இஸ்ரவேலில் குடியேறுகிறதையும் இந்த பண்டிகை குறிக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எபிரேய மொழியில் அலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் இஸ்ரவேலர்கள் அங்கே இன்றைக்கு வரைக்கும் குடியேறிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வடகிழக்கு மாநிலத்திலிருந்தும் ஒரு பெருங்கூட்டமான மக்கள் இஸ்ரேலில் போய் சேர்ந்துருக்காங்க. நாங்கள் காணாமல் போன இஸ்ரவேலுடைய சிதறுண்ட குடும்பங்களை நாங்களும் ஒரு பங்கம் அப்படின்னு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வர்றாங்க. பல நாடுகளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அங்கே குடியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அப்போது இனிமேல் முற்றிலுமாய் நடக்க வேண்டிய ஒன்று எக்கால பண்டிகை. அதுக்கு அடுத்து இருக்கிறது குற்ற நிவாரண பலிகளின் பண்டிகை அல்லது பாவ நிவாரண பலிகளின் பண்டிகை, 6வது பண்டிகை. இது யூத மக்கள் மனம் திரும்புகிறதை குறிக்கிற ஒரு பண்டிகை. இன்றைக்கி யூதர்கள் மனம் திரும்பலை, அவங்க இன்னும் பழைய ஏற்பாட்டை மாத்திரம்தான் கையில் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை இன்னும் அவங்க அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாளிலே அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அதை குறிக்கிற பண்டிகை தான் இந்த 6வது பண்டிகையாக இருக்கிற பாவ நிவாரண பண்டிகை அப்படிங்கிறது. கடைசியாய் கொண்டாடுகிற பண்டிகை இந்த கூடார பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். கூடார பண்டிகை இது ஆங்கிலத்தில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்னக்கிள்னு சொல்கிறாங்க, எபிரேயத்தில் சுக்கோத் அப்படிமா. கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிற ஒரு பண்டிகை. ஆண்டவர் இந்த பூமியில் வந்து 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி செய்ய போகிறார். எருசலேமை தலைமையிடமாக கொண்டு அவர் அரசாட்சி இந்த பூமியிலே செய்வார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியை குறிப்பிட்ட பண்டிகை தான் இந்த கடைசியாக இருக்கிற 7வது பண்டிகை. இந்த 7 பண்டிகை தான் அன்றைக்கு இஸ்ரவேலர் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 7 அகல்களும் அதை குறிக்கிறதாக வேத பண்டிதர்கள் இதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இதில் முதல் 3 பண்டிகை முடிஞ்சு போயிருச்சு. இன்றைக்கும் பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்கிறது, நடுவில் இருக்கிறோம். இனி 3 பண்டிகைகள் வரவேண்டிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இதில் முதல் 3 பண்டிகை ஆண்டோடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை குறிக்கிறது. இனி பின்னால் உள்ள 3 பண்டிகைகள் இனிமேல் ஆண்டவருடைய காரியத்தில் வருகிற காரியங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 7 பண்டிகைகளையும் தாங்கி நிற்கிறது கீழே இருக்கிற ஓய்வு நாள் அப்படிங்கிறது. இந்த கீழே பாதம் மாதிரி ஸ்டாண்டில் கீழே இருக்கு இல்லையா, அதுதான் ஓய்வு நாளை குறிக்கிற ஒன்று. இந்த ஓய்வு நாள் என்பது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவருடைய மரணம் நேரத்திலே அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது
தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழே வரைக்கும் ரெண்டாய் கிழிக்கப்படுறது வரைக்கும் பழைய ஏற்பாடு தான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய முறைமை தான் பின்பற்றப்பட்டது. அன்றைக்கு ஆண்டவரை அனுஷ்டிக்கணும்னா, ஆண்டவரை தரிசிக்கணும்னா, ஜெபம் பண்ணணும்னா எருசலேமுக்கு நேராக தான் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் எருசலேமுக்கு தான் போனாங்க. தேவ பிரசன்னம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி மேலே தான் அன்னைக்கு இருந்தது. அப்போ கொண்டாடப்பட்டது எல்லாமே பழைய ஏற்பாட்டு அடிப்படை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு அந்த திரைச்சீலை கிழிஞ்சதோ, என்றைக்கு ஆண்டவர் முடிஞ்சதுன்னு சொன்னாரோ, அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த தேவ பிரசன்னம் வெளியே வர ஆரம்பித்தது. ஆண்டவர் சமாரிஸ்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சமாரிஸ்தரி கேட்குறாங்க, நீங்கள் எருசலேமில் ஆண்டவரை தொழுது கொள்றீங்க, நாங்கள் இங்கே இந்த மலையில் தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது வரைக்கும் ஆலயத்தை மையமாக வச்சு தான் அன்னைக்கு ஆராதிக்கிறதே இருந்துச்சு. கட்டடத்தை மையமாக வச்சு. எந்த கட்டடம்? எருசலேமில் இருந்த தேவ ஆலயம். அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் இருந்தார். ஆனால் என்னைக்கு திரைச்சலை ரெண்டாய் கிழிஞ்சிச்சோ அப்போது தேவ பிரசனை எங்கும் கடந்து வர ஆரம்பித்தது. இப்போ எங்கேயும் தொழுது கொள்கிறோம், எப்போ வேணாலும் நம்ம தொழுது கொள்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் அடிப்படை. ஆனால் இந்த 7க்கு அடிப்படை என்னதுதான்? இந்த ஓய்வு நாள். அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆராதனை முறைமையின்படி சனிக்கிழமையிலே அவர்கள் அன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி ஆராதனை முறை ஒழிக்கப்பட்டு போனபடினாலே, கட்டடத்துக்கு முக்கியத்துவம் இல்லாதபடினாலே, தேவன் எங்கேயும் பிரசன்னமாக இருக்கிறதுனாலே நம்ம எங்கும் தொழுது கொள்ளலாம், எப்பொழுதும் தொழுது கொள்ளலாம்னு ஒன்று வந்திருக்கிறது. சரியா? ஆனால் வாரத்தின் முதலாம் நாளாக இருக்கிறபடினாலையும், நமக்கு அரசு விடுமுறையாக இருக்கிறபடினாலையும், நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இப்போ கூடி வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு முறைப்படி இருக்கிற சனிக்கிழமையில் நம்ம கூடி வராமல் ஞாயிற்றுக்கிழமையில கூடி வந்திருக்கிறோம். அப்போ நம்ம இங்கே கூடி வர்றது அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தின் படி அல்ல, உயிர்த்தெழுந்த நாளை அடிப்படையாய் வைத்து நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அப்போ இந்த முறைமையின்படி நம்ம பார்த்தோம்னா இந்த சபை கூடி வருகிறது தான் எல்லா பண்டிகைகளுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா புரியலையா? அதாவது எல்லா பண்டிகைகளும் நடந்து முடிஞ்ச பண்டிகைகளா, இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின காரியங்களாக இருக்கலாம், இனிமேல் நிறைவேற போகிற நடக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னதுதான்? சபை கூடி வருகிற ஒன்று. இன்னைக்கு அந்த சபை கூடி வருதல் ஒன்று தான் இதனுடைய அடிப்படை. அப்போ நம்ம கூடி வரும்போது தான் கடந்த காலத்தில் நடந்த அந்த பண்டிகையில் நினைவு கூறலாம், ஆண்டவர் நமக்கு செஞ்ச காரியத்தை நம்ம அனுபவிக்கலாம், இனிமேல் நடக்க போகிற காரியத்தை நம்ம புரிந்து கொண்டு அதற்கென்று நம்ம ஆயத்தமாகலாம். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு விசேஷமான ஒரு நாள். ஞாயிறு ஆராதனை இல்லாமல், சபை கூடி வருதல் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தவறாய் புரிந்து கொள்கிறோம். எப்படி புரிந்து கொள்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவை தானே ஆராதிக்கும், அவரை தான் நம்ம உள்ளத்தில் வச்சுருக்கோமே, அதனால் எப்போ வேணாலும் ஆராதிக்கலாம், எங்கே வேணாலும் ஆராதிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால சபைக்கு போகணுன்னு என்ன இருக்குது? சர்ச்லெஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சபையே இல்லை, தேவையில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது பிரச்சனைக்குரிய இடங்களிலே சபை கூடி வர்றதிலே கஷ்டங்கள் இருக்கிறது. நேற்றைக்கு நம்முடைய ராஜஸ்தான் மிஷினரி அவங்க நேற்று என்னை பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நாளைக்கு ஆராதனை நடத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போது இவங்க அந்த ஆழ்வாருங்கிற இடத்துல மகேந்திரன் ஐயா அவர், மகாதேவன் அவர் இருக்கிற அந்த இடத்துல ஒரு சபையினுடைய போதகரை கைது செய்து விட்டார்கள் 2 நாளைக்கு முன்னால். அவங்க டெல்லியிலேருந்து வந்து அந்த அல்வாரில் ஒரு 4-5 பேரை சேர்ந்து ஒரு சபை நடத்திட்டு இருந்தாங்க. இடநாளில் வந்து கூட்டம் நடத்திட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க. அவங்கள கைது செய்து விட்டார்கள். அவங்க மேலே பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்கள் மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணி வச்சுட்டாங்க. சனிக்கிழமையில் நேற்றைக்கு முந்தா நாள் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையில் அவங்க கோர்ட்டு கூட்டு போகிறாங்க. போலீஸ் பாதுகாப்போடு அந்த பாஸ்டர் ராஜகுமார் அப்படிங்கிறவரையும் மற்றவங்களையும் அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க.
கோர்ட்டுக்குள்ளே வச்சு அங்கே அந்த ஊர் அல்வாருடைய பழைய எம்எல்ஏ கோர்ட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறான். கோர்ட்டுக்குள்ளே வச்சு போலீஸ் முன்னிலையிலே அவன் அடிக்கிறான். இது முந்த நாள் நடந்தது. இதான் இன்றைக்கி ராஜஸ்தானுடைய நிலவரம். ஏற்கனவே அல்வாரில் நம்ம சென்னையை சேர்ந்த எஃப்எம்ஏ மிஷினரியை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. இப்போ இது நடந்திருக்கிறது. அதனால் அவர் சொன்னார், இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னார். நான் சொன்னேன், தைரியமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, வெளியே சத்த வராதபடிக்கு மற்றவங்களை கவராதபடிக்கு நீங்கள் ஆராதனை நடத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் சில கஷ்டங்கள் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் பேர் நாங்கள் போன சில மாதத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னா, ஒரே ஆராதனை நடக்காமல் பிரித்து வச்சோம். சபையில் ஒரே இடத்துல கூடி வராமல் 2-3 இடங்களில் தனியாய் சபையை நடத்த சொன்னோம். எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துல கூடி வர வேண்டாம் அப்படின்னு. இப்படி சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடக்கூடாது. அங்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நீ நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை சுதந்திரமாக வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம சபைக்கு வர்றதுக்கு பல நேரங்களில் யோசிக்கிறோம், சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். சரி, கொரோனா வந்துச்சு. கொரோனா அப்போ சபையில் கூடி நம்ம ஆராதிக்க முடியல. இருக்கிற இடங்களில் ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஆனாலும் ஆராதனை என்பது முக்கியங்கிறத உணர்ந்ததுனால வேறு முறையிலே நம்ம கூடி வந்தோம். ஆன்லைனில் கூடி வந்தோம் இல்லையா, வீடுகளில் கூடி வந்தோம், வித்தியாசமாக நம்ம கூடி வந்தோம். அப்போ இதனுடைய அடிப்படை என்னென்னா, விசுவாசிகள் கூடி ஆராதிக்கணும் அப்படிங்கிறது தான். சபைங்கிறது கட்டடம் அல்ல, சபை என்பது விசுவாசிகள் கூடி வருகிற ஒன்று. அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கூடி வந்து அவரை ஆராதிக்கணும். அப்போ நடந்து முடிந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னாலும், நடக்க போகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னாலும், இந்த சபை கூடி வருதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ இதை ஒரு காலமும் அசட்டை பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாய் இந்த ஆராதனைகளே நாம் பங்கு பெற வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, அடுத்து இந்த நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த இஸ்ரவேல் மக்கள் 2 காலண்டரை பயன்படுத்தினாங்க. ஒரு காலண்டர் வழக்கமான ஒரு காலண்டர், இன்னொரு காலண்டர் நம்ம பின்னால் நம்ம படிக்க போகிறோம். பஸ்காவை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு இன்னொரு காலண்டர் ஆண்டவர் கொடுத்தார். 2 காலண்டர் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் 2 காலண்டர் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி ஆங்கில கால தேதின்னு சொல்கிறோம், இங்கிலீஷ் தேதி ஜனவரி பிப்ரவரின்னு ஒன்று வச்சுருக்கோம். இன்னொன்று தமிழ் காலண்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். தமிழுக்கு இது என்ன மாதம்? வைகாசி மாதமா? ஆணி பிறந்துருச்சா இன்னும் பிறக்கலையா? பரவாயில்லையா, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பெரிய ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வாலிபர்களெல்லாம் பார்த்தா அது என்னது புதுசாக ஒன்று சொல்கிறாங்களே, என்னமோ வைகாசிக்காக ஆடிக்காக அதெல்லாம் காலண்டரில் உள்ளது. தமிழ் காலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் காலண்டருங்கிறது நட்சத்திரத்தை நிலாவை அடிப்படையாக வச்சது. இந்த ஆங்கில காலண்டருங்கிறது சூரியனை அடிப்படையாக வச்சது, சூரியன் சுற்றுறதை வச்சிருக்கு. தமிழ் காலண்டரும் யூதர்கள் பயன்படுத்துகிற இந்த காலண்டரும் நிலாவை அடிப்படையாக வச்சது. நிலா 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். இது அடிப்படையாக கொண்டது தான் இந்த காலண்டர்லாம். சரி, இப்போ இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு காலண்டர் வச்சுருப்பாங்க. அந்த காலண்டர் வந்து அந்த நாட்களில் அரசாங்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட காலண்டர். இப்போ நம்ம அப்படி தானே பயன்படுத்துகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறோம். அது எதாவது சொல்கிறோம், ஆங்கில காலண்டர் படி அதை வச்சு தான் கவர்மெண்ட் லீவு எல்லாமே பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, விவசாயத்துக்காக ஒரு காலண்டர் அவங்க வச்சுருக்காங்க. 2 காலண்டர் அவங்க வச்சுருக்காங்க. விவசாய முறையை அடிப்படையாக வச்சு தான் இந்த பண்டிகைகள் எல்லாமே இருக்குது. சபை ஆராதனை ஒழுங்குகளாகவும் இருக்குது. இந்த 2ம் வித்தியாசம் அவங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த இஸ்ரவேலருடைய பண்டிகை அப்படின்னு வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் 4 பண்டிகை கடந்த காலத்தை குறிக்கிற பண்டிகை, நடந்து முடிஞ்சிச்சு. கடைசி 3 பண்டிகைகள் எதிர்காலத்தை குறிக்கிறது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல உள்ள பண்டிகையை வசந்த கால பண்டிகைன்னு சொல்கிறாங்க. வருஷத்தின் துவக்கத்தில் இந்த பஸ்கா பண்டிகை, புளிப்புலாத அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, இந்த 3மே அடுத்தடுத்த நாள் வருது. வசந்த காலத்தில் இந்த 3 வருது. வருஷத்தினுடைய
துவக்கத்திலே வருது. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைங்கிறது வருஷத்துக்கு நடுவில் கோடை காலத்தில் வருது. நமக்கு இப்போ தான் கொண்டாடணும், அப்படி தானே? மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் அது வரும். வழக்கமாக மேக்சிமம் மே மாதம்தான் இந்த பண்டிகை வரும், இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்புறம் இனி வரவேண்டிய 3 பண்டிகையும் இந்த இலையுதிர் காலத்திலே வருது. அதாவது வருஷத்தினுடைய கடைசியிலே வரக்கூடிய பண்டிகை எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 வருஷத்தினுடைய கடைசியிலே இது வரும். இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல சொன்னால், ஜஸ்ட் உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன், தெரிஞ்சு கொள்றதுக்காக. இஸ்ரவேலுடைய காலண்டர் படி முதல் மாதம் நிசான் மாதம். அந்த மாதத்தில் மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே வரதா முதல் மாதம். இதில் தான் இந்த 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15லிருந்து 21க்குள்ளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அந்த உயிர்த்தெழுதல் முதற் பலன் பண்டிகைலாம் அதில் வரும், நிசான். இது இன்னொரு வார்த்தையில் சொன்ன 2 காலண்டர் இருக்கு இல்லையா, ஒன்றில் நிசான், அது இன்னொன்றில் அபிப்பு அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதத்தை அடிப்படையாக கொண்டு இது நடக்கும். 3வது மாதம், அதாவது மே டு ஜூனில் சிவான் மாதம் 6ஆம் தேதி பெந்தகோஸ்தே பண்டிகை வரும். 7வது மாதம் அந்த டிசரி மாதத்தில் செப்டம்பர் அக்டோபரில் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி பண்டிகை, 15லிருந்து 21 வரைக்கும் கூடார பண்டிகை வரும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் தெரிந்து கொள்றதுக்காக நான் இதை சொல்லுகிறேன். சரி, இப்போ உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 16:16. இது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. என்ன கட்டளைன்னா, எல்லா யூத ஆண் மக்கள், அதாவது இஸ்ரவேலர் எல்லாரும், ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 முறை எருசலேம் தேவாலயத்துக்கு வரணுமா. அதில் முதல்ல பண்டிகை என்னென்னா, அந்த பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை வருது இல்லையா, அந்த நாட்கள், அந்த பஸ்காவை கொண்டாடுகிற அந்த நாட்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு யூத ஆண்மகனும் எங்கே வரணும்? எருசலேமிலே தேவாலயத்துக்கு வரணும். 2வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகைனா அது என்ன பண்டிகை? வாரங்கள் அப்படின்னு போன வாரத்துக்கு ஓரமாக சொன்னோம். வாரங்கள்னா 7x7 49 நாள் கழித்து வர்ற பண்டிகை. என்ன பண்டிகை? பெந்தகோஸ்தே பண்டிகை. வாரங்களின் பண்டிகைனா பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை, அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகை, கடைசியாக கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் ஆண் மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக எங்கே போகணுமா? எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். ஆண்டவர் போனாரா? போனார். பவுல் போனாரா? போனார். எல்லாரும் எருசலேமுக்கு தான் அப்போ போனாங்க. என்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய திரைச்சேலை மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சிச்சோ, அதுக்கு பிறகு அந்த முறை மாறும். எல்லா இடங்களையும் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும், யூதர்களை அப்படி நினைச்சு அவங்க நீ கொண்டாடாம இல்லை. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டபடினாலே அவர்கள் இன்னைக்கு அதை கொண்டாடாமல் இருக்காங்க. ஆலயம் இல்லை, பலி செலுத்துதல் இல்லை, அதனால அங்கே போய் கொண்டாட முடியல. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அதை நினைவு கூர்ந்து அவர்கள் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் அடிப்படையிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியவை. இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பண்டிகையில் பேரும் அன்னைக்கு அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறதும், மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எதை குறிச்சிச்சு, புதிய ஏற்பாட்டில் எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் இதை கம்பேர் பண்ணிய ஒரு படம் இது. இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்ம தியானிப்பதுக்கு நேரம் இல்லாதனால ஒரு சில பண்டிகையில் மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம்னு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் பஸ்கா பண்டிகை. இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பஸ்கா பண்டிகை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ பஸ்காவை கொண்டாடின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இங்க சொல்றார், ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு காலண்டர் இருக்கு. அந்த காலண்டர் படி தான் அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பஸ்காவை கொண்டாடின மக்களுக்கு
இனிமேல் பஸ்காவை நீங்கள் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு இந்த மாதம் இனி பிரதான மாதமாக இருக்கட்டும், இதுதான் முக்கியமான மாதமாக இருக்கட்டும். பழைய காலண்டர் வேண்டாம், உங்களுக்கு ஒரு புது காலண்டர் தர்றேன். இனிமே உங்களுக்கு முதல் மாதம் எதுதான்? இந்த மாதம்தான், இந்த பஸ்காவை கொண்டாடுகிற இந்த மாதம்தான் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அவங்க இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு விடுதலை கிடையாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ளே அவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொன்னபடி பஸ்கா ஆட்டுக்குட்டியை அங்கே பலி செலுத்துறதுக்கு பின்னால, பஸ்காவை அவர்கள் புசித்ததுக்கு பின்னால அவர்களுக்கு ஒரு விடுதலை அங்கே உண்டாகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டார். மோசையும் ஆரோனையும் எழுப்பினார். பார்வோனிடத்தில் பேசவும், இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானை நோக்கி நடத்தும்படியாகவும் அவங்களுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். அதன்படி இவங்க போய் பேசுகிறாங்க, மோசையும் ஆரோனும் போய் பேசுகிறாங்க. ராஜா முதல் காரியம் சொல்லும்போது, அது எப்படி நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேலை செய்கிறதுக்கு யோசிக்கிறீங்க, சோம்பேறித்தனத்தினாலே நீங்கள் ஊரை விட்டு போக நினைக்கிறீங்க என்று அவரோடு பேசுகிறான். இவர்களும் அவனோடு பேசுகிறார்கள். கடைசியில் முதலாவது வாதை அங்கே வருகிறது. முதல் வாதை வந்தவொடனே சரி சரி போங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வாதை முடிஞ்சதுக்கு பின்னால் திரும்ப அனுப்ப மாட்டேங்கிறான். திரும்ப ரெண்டாவது வாதை வருது. இவ்விதமாய் தொடர்ந்து மாறி மாறி அங்கே காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாய் தலைச்சான் பிள்ளைகள் சாகிற அந்த 10வது வாதை வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் போகலான்னு அனுமதிக்கிறான். இந்த 10வது வாதை வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறால், நீங்கள் பஸ்காவை புசிங்க, அந்த பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்கால்களே வாசல்களே நீங்கள் பூசி வையுங்க. சங்கார தூதன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே நுழைய மாட்டான். உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படும், உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஆனால் இந்த ரத்தம் எங்கெல்லாம் பூசப்படலையோ அவங்க வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் நுழைந்து முதல் பிறந்த எல்லாவற்றையும் கொண்டு போடுவான்னு சொல்கிறாங்க. ஆடு மாடாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் கொண்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதன்படி பஸ்காவை இவங்க புசித்து அந்த பஸ்காவினுடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அவங்க நிலைக்கால்களை பூசி அடையாளமாய் பூசினபடினாலே சங்கார தூதன் இவங்க வீட்டுக்குள்ளே நுழையலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவு இல்லை, முதற் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க, எல்லாரும் பாதுகாக்கப்படுறாங்க. ஆனால் அங்கே எகிப்தில் இருந்தவங்க எல்லார் வீடுகள்லையும் முதல் பிள்ளைகள் சாகிறது. எங்கே பார்த்தாலும் அழுகுரல் கேட்குறது. அப்போது பார்வோன் சொல்கிறான், சரி நீங்கள் புறப்பட்டு போங்க என்று அவரை துரிதப்படுத்துகிறான். இவ்விதமாய் தாங்கள் அடிமைப்பட்ட இடத்திலிருந்து அவங்க விடுதலையாகி வந்ததை குறிக்கிற நாள் தான் இந்த பெந்தகோஸ்து நாள். அப்போ இந்த பெந்தகோஸ்து அன்னைக்கு சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு, அது அவர்களை விடுதலையாக்கிச்சு. எதுலேருந்து விடுதலையாக்குது? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குது. எகிப்தினுடைய அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குது. பார்வோனுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நீங்களாக்குது. ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ விடுதலையானது இந்த நாள், அதனால இந்த மாசம் உங்களுக்கு முதலாவது மாசமா இருக்கட்டும். சில ஐயாமாரு அம்மாமாரு சொல்றத நான் கேட்டிருக்கேன். வயசு என்ன அப்படின்னு கேட்டா, நான் பிறந்ததை வச்சு சொல்லணும்னா என் சரீரத்துக்கு வயது 40, ஆனால் நான் மறுபடியும் பிறந்தது 20 அப்படிம்பாங்க. நான் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுனால, புது வாழ்வு எனக்கு கொடுத்த நாள், நான் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள், ஆகவே எனக்கு இது வயசு அப்படிம்பாங்க. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். அப்படி இங்கே ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். இது வரைக்கும் ஒரு காலண்டர் இருந்துச்சு, இனி அது உனக்கு வேண்டாம், தூக்கி போடு, இது உனக்கு முதலாவது மாதமாய் மாறட்டும் அப்படின்னார். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த நாள் இந்த பஸ்கா பண்டிகை நாள். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டோம்னா அங்கே ஆடு பலி செலுத்தப்பட்டது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார்.
இந்த ஒரு ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பஸ்கா அன்னைக்கு பலி செலுத்துகிற அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கே, அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும், அந்த ஆடு வந்து 1 வயது உள்ளதாக இருக்கணும். 1 வயது உள்ள பழுதற்றதும் ஆண் ஆடை தான் அவங்க எடுப்பாங்க. ஆண் ஆட்டுக்குட்டி 1 வயசானது பழுதில்லாத இருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஆசாரியன் இடத்துல கொடுப்பாங்க. ஆலயத்தில் அவன் அதை செக் பண்ணுவான், இதில் ஏதாவது பழுது இருக்கா, குறை இருக்கா அப்படின்னு 3 நாள் செக் பண்ணி 3ஆவது நாள் தான் என்ன செய்வாங்க, பலி செலுத்த கொடுப்பாங்க. இதே போல தான் நம்ம ஆண்டவர் 30 வயது அப்படிங்கிறது அவங்க அன்னைக்கு மேஜர் அப்படின்னு சொல்கிற வயசு. அந்த வயசில் ஊழியத்துக்கு வந்தார். 33 வயசில் அவர் கைது செய்யப்பட்டார். வாலிப வயதிலே அவர் அங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இது ஆடு பரிசோதிக்கப்படுகிறது போலவே இயேசுவானவரும் 3 நாள் செக் பண்ணப்படுறார். 3 நாளும் பிரதான ஆசாரியன் சோதிக்கிறான், பிலாத்து ஆளுநர் சோதிக்கிறார், அரசன் சோதிக்கிறான். எல்லாமே 3 நாள் சோதிச்சாங்க. 3 நாளும் சோதிச்சுட்டு அப்புறம் சொல்றாங்க, இவற்றை ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிறாங்க. 3 பேருமே சொன்னது என்னதான், ஒரு குற்றமும் இல்லை. அந்த ஆட்டை பரிசோதித்து ஒரு குறையும் இல்லை, பழுது இல்லை அப்படின்னா பலி செலுத்த கொண்டு போறாங்க. இங்க இயேசுவானவரும் 3 நாள் சோதிக்கப்பட்டு குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டபடினாலே அவர் சிலுவைக்கு அனுப்பப்படுகிறார். எப்படி எசைஞ்சு வருது பாரு. அந்த ஆட்டுக்குட்டியை எந்த நேரத்தில் எந்த கிழமையில பலி செலுத்துவாங்களோ அதே நேரத்தில் தான் இயேசுவானவரும் கல்வாரி சிலுவையிலே பலியானார். எருசலேம் தேவாலயத்தில் ஆட்டுக்குட்டியை பஸ்கா அன்னைக்கு பலி செலுத்தும் போது ஆசாரியன் 22ஆம் சங்கீதத்தை வாசிப்பான். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு வாசிப்பான். இங்கே ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தொங்குறார். இங்கே ஆண்டவர் அதே வசனத்தை சொல்றார். இதில் என்ன ஆச்சரியம்னா, அங்கே இருக்கிற ஆசாரியனை போல இங்கேயும் ஆசாரியர் நிற்கிறாங்க, அரசு அதிகாரிகள் நிற்காங்க. ஆசாரியன் எதுக்கு நிற்கிறான்னா, ஆண்டவர் மனம் திரும்புவார், நான் தேவகுமாரன் இல்லை, நான் மேசியா இல்லை அப்படின்னு அறிக்கையிடுவார். அப்பா அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும், ஈசோப்பினாலே சுத்திகரிக்கணும் அப்படின்னு காடியை கையில் வச்சுக்கிட்டு, கசப்பு கலந்த காடியை கையில் வச்சுக்கிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். எப்படின்னு பாருங்க. இப்ப பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார். ஒரு குற்றமும் செய்யாதவர் சிலுவையில் தொங்குகிறார். நமக்கு தெரியும், பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பை முறிக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க இயேசுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. அப்படியே நடக்குது. அங்க என்ன இருக்குதோ அது அப்படியே இங்க நடக்குது. ஏன் இதை ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பஸ்காவுக்கு இன்னொரு பேர் என்னது, பாஸ் ஓவர். ஏன் இதை பாஸ் ஓவர் அப்படின்றாங்கன்னா, சங்காரதூதன் பார்த்துட்டு பாஸ் ஓவர் கடந்து போறான், அதான் அது பேர் பாஸ் ஓவர். ஆபிரகாம் அன்னைக்கு ஐப்பிராத்து நதியே கடந்து போனார், அவர் கிராஸ் ஓவருங்கிறாங்க. கிராஸ் ஓவர், அங்க ஆற்றை கடந்து போனவன் எபிரேயன். இங்க சங்காரதூதன் கடந்து போனபடினால இது என்னது, பாஸ் ஓவர். ஆங்கிலத்தில் அப்படி சொல்றாங்க. நம்ம தமிழில் பொதுவாக பஸ்கா பஸ்கான்னு எபிரேய மொழி வார்த்தையை பயன்படுத்திட்டோம் நம்ம, பஸ்கா. அப்போ இந்த பஸ்கா அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ஆட்டுக்குட்டி ரத்தம் செஞ்சது, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் நமக்காக ரத்தம் செஞ்சினார். அப்போ பஸ்கா பண்டிகைங்கிறது இயேசுவனுடைய பாடு மரணங்களை குறிக்கிறது. அன்றைக்கு ஆடு பலியானது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பாக இருந்துச்சு. ஆனால் இயேசுவானவர் பலியானதோ அகில உலகத்துக்கும் அது மீட்பாக, அது ரட்சிப்பாக மாறுகிறது. அங்கே பஸ்கா ஆடு பலியானபடினாலே அங்கே ஒரு புதிய மாற்றம் வருது. இங்கே இயேசுவானவர் நமக்காய் பலியானபடினாலே உலகத்துக்கே ஒரு மாற்றம் வருகிறது. அங்கே இயேசுவானுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே நிலக்கால பூசப்பட்டதினாலே, சங்காரத்துவதனாலே ஆபத்து இல்லை. இங்கே இயேசுவான ரத்தம் நம்ம சரீரங்களிலே, நம்முடைய இருதயங்களே பூசப்படுகிறபடினாலே உலகத்தாலேயே நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
உலகம் பாவத்தில் சாபத்தில் கிடந்தாலும், அக்கிரமத்தில் ஆக்கினைக்குள்ளே கிடந்தாலும், கர்த்தருடைய இரத்தம் உங்களை என்னையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒற்றுமைன்னு பாருங்க. அப்போ இந்த பஸ்காங்கிறது சாதாரண ஒரு பண்டிகை அல்ல. நம்ம வாழ்க்கையிலே திருப்பு முனையை உண்டாக்குகிற ஒரு நாள், புதிய சரித்திரத்தையே உருவாக்குகிற ஒரு நாள். அப்போ இன்னைக்கு நம்மளை யோசித்து பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை எவ்வளவு பயபக்தியோடு கொண்டாடினாங்களோ, அதே போல் இயேசுடைய மரணத்தையும் பயபக்தியாய் நாம் அனுஷ்டிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு ஒரு நாளிலே மரித்தார், ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் அதை நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இல்லையா, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், அந்த கடைசி ராவு விருந்தை கொண்டாடும் போது ஆண்டவர் சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யணும்? அப்பம் விற்கிறதையும் ரசத்தை பருகிறதையும் செய்யணும். இந்த கர்த்தருடைய பந்தி அல்லது திருவிருந்துங்கிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் இல்லை, இது ஏதோ கடமைக்காக செய்கிற ஒரு மத வழிபாடு அல்ல. ஆண்டவரை நினைவு கூறும்படி நம்ம செய்கிற ஒன்று. அதுதான் அவங்க அந்த 2வது நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே அந்த பஸ்காவே அவங்க புசிச்சாங்க. ஏன் அதுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொல்றோம்னா, அந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கிறது. புளிப்பு என்பது பைபிளில் வாசிக்கிறோம், அது பாவத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. பஸ்கா அன்னைக்கு பிக்கப்படுகிற அப்பம் அல்லது அதை நினைவு கூர்ந்து நம்முடைய பந்தியிலே திருவிருந்திலே பிக்கப்படுகிற அப்பம் இருக்கு, இதில் புளிப்பு வரக்கூடாது. ஏன்னா அது இயேசுடைய சரீரத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய சரீரத்தில் எந்த குறையும் எந்த குற்றமும் எந்த பாவமும் இல்லை. அதனால அது புளிப்பு இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் நம்மளை கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இந்த ஆண்டவருடைய சரீரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டி எப்படி பலியாச்சோ அதே மாதிரி தான் இங்கே இயேசுவானவர் பலியானார். அப்போ ஆட்டுக்குட்டி அவங்களுக்கு விடுதலையை அன்றைக்கு யூதர்களுக்கு கொடுத்தது போல இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அந்த ரத்தத்துக்கு என்ன வலிமை இருந்துச்சோ அதை விட மேலான ஒரு வல்லமையை இயேசுடைய ரத்தத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணுறோம், இயேசு ரத்தத்தை பூசுகிறோன்னு சொல்கிறோம், இயேசு ரத்தத்தினை தெளிக்கிறோன்னு சொல்கிறோம், இயேசு ரத்தத்தினாலே போ அப்படின்னு சொல்கிறோம், பேய் போகுது. வியாதிப்படுகிறோம், ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினாலே உங்களை கழுவுங்கப்பான்னு சொல்கிறோம், கர்த்தர் சுகப்படுத்துகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளாலே சுகமாக்குகிறோம். அவருடைய தழும்புனால அவருடைய ரத்தங்களிலிருந்து வந்தபடினாலே நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை வைத்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்கிறது சாதாரண ரத்தம் இல்லை. இன்றைக்கும் இதை அறிந்து கொண்ட யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற பல பக்திமான்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறது போல இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, நம்முடைய ஊர்களில் ஆட்டையும் கோழியவும் பலி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு பஸ்கா அன்னைக்கு ஆட்டை பலி செலுத்தினாங்க, நமக்கு தெரியும். மற்ற பலிகளில் அவங்க புறாக்களை பலி செலுத்தினாங்க, அதெல்லாம் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைங்கிற வசனம் நிறைவேறும்படி இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இரத்தத்தை சிந்தி கொண்டு இருக்காங்க. ஆனால் இயேசுவானவர் முழு உலகத்துக்காக அவர் ஒருவர் பலியானார் அப்படிங்கிறத பல நேரங்களே நம்ம மறந்து விடுகிறோம். அப்போ இயேசுடைய மரணங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒன்று. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, இன்னைக்கு உலகத்தில் பல காரியத்துக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு அடிமை, அதிகாரங்களுக்கு அடிமை, சொந்த பந்தங்களுக்கு அடிமை, சில பேர் வேலை செய்கிற இடத்துல அடிமை, சில பேர் சிந்தனைகளுக்கு அடிமை, பல விதமான அடிமைத்தனம் இருக்குது. கொஞ்சம் பேர் குடிப்பழக்கங்களுக்கு அடிமை, ஏதோ ஒரு காலத்தில் அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கணும்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் வரும். இயேசுவின் ரத்தம் ஒன்று தான் நம்மளை மீட்டெடுக்க முடியும், விடுதலையை தர முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் கொஞ்சம் பேர் எதுக்கு எடுத்தாலும் இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? காரணம் என்னென்னா அதில் ஒரு வல்லமை இருக்குது. அந்த ரத்தத்தை நம்ம தெளிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். சரி,
இங்கே ஆண்டவருடைய இந்த பாடு மரணமோ அங்கே பஸ்கானைக்கு ஆடு பலியானதோ ரெண்டு ஒரே மாதிரி. ஆடும் பலி செலுத்தும் போது நான் முடியாதுன்னு சொல்லாது, சத்தமே போடாது. அதே போல தான் நம்ம ஆண்டவரும் சத்தம் போடாமல் தன் குரலை உயர்த்தாமல் அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஏசாயா ரொம்ப அழகாக எழுதுகிறார், மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல வாய் தரவாது இருந்தார். இயேசுவானவர் அமைதியாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இங்கே பலி ஆகலைன்னா, நான் ரத்த சிந்தலைன்னா உலகத்துக்கு விடுதலை இல்லை, மீட்பு இல்லை. அதனால அவர் அமைதியாய் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஒப்புவித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடு மரணம், அவர் சிந்தின ரத்தம் ஒரு புதிய வாழ்க்கையை துவக்கி வைக்கிறது, விடுதலையை தருகிறது. நீங்க பல பேருக்கு இந்த அனுபவம் இல்லை. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்னு சொல்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், காணிக்கை கொடுக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டிருக்கோமா? அது முக்கியம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டா தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், நம்முடைய சாபம் நம்மளை விட்டு போகும், அவர் நம்மளை தூக்கி எடுக்க முடியும். இன்னைக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் பேற்று இல்லை. பஸ்காவை அனுஷ்டிக்காம, பஸ்காவின் ரத்தத்தினாலே மீட்கப்படாம அடுத்து வருகிற பண்டிகைக்கு அவர்கள் தகுதியாக முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க தான் பந்தியிலே பங்கு பெற முடியும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே பங்கு பெறலாம், முதற்பலன் பண்டிகையிலே பங்கு பெறலாம், பெந்தகோஸ்தே பண்டிகையிலே பங்கு பெறலாம். எக்கால பண்டிகையிலே சத்தம் கேட்கும் போது, ஆண்டவரை சந்திக்கும் போது கடந்து போக முடியும். 1000 வருஷ அரசாட்சி காலத்திலே கர்த்தரோடு இருக்க முடியும். அப்போ இவ்வளவுக்கு முன்னோடியாக இருக்கிறது எதுதான்? பஸ்கா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒருத்தங்க கழுவப்படும் போது அவங்க வாழ்க்கையை தலையில மாறுது. அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து மட்டும் மீட்கப்படலை, அவங்களுடைய பயணமே வித்தியாசமானது. எகிப்திலிருந்து கானான நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் நானும் கழுவப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய தரிசனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய பயணம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். அது இல்லாமல் மற்ற பண்டிகைகளுக்கு நம்ம சொந்தக்காரங்களாக ஆக முடியாது. இன்றைக்கி பெந்தகோஸ்தேன்னு சொல்கிற அநேகர், பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற அநேகர், ஆவியில் நிறைகிறேன்னு சொல்கிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறேங்கிறவங்க, வர இருக்குன்னு சொல்கிறவங்க அநேகர் இந்த பஸ்காவின் அனுபவத்துக்குள்ளே இல்லாதவங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்படாம ஒரு மீட்புக்குள்ள வரலாம, வாழ்க்கை மாறாம ஒரு கூட்டம் என்ன செய்யுது? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வரம் பெற்றிருக்கிறேன், பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்குங்கிறார். இதெல்லாம் தவறான ஒன்று, பொய்யான ஒன்று. உண்மையான பெந்தகோஸ்தேக்காரங்க யார் அப்படின்னா பஸ்காவின் வழியாய் கடந்து வர்றவங்க தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்களுக்கு தான் இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்களே, என்னென்னமோ செய்கிறாங்களே அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒரு தொழில் ரீதியாக ஜனங்களை வசீகரிப்பதற்காக அந்தந்த நேரங்களில் அவங்க செய்கிற ஒன்று, உண்மையானது இல்லை. ஆண்டவர் சொல்றார், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு நம்ம கனியினாலே நம்ம தெரியும். இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ஆவியை பெற்றவங்க, வரங்களை பெற்றவங்க, அவங்களுடைய கனிகளை பார்த்தாங்கன்னா தெரியும். மேடையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மேடையை விட்டு கீழே இறங்கிட்டா ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். நம்முடைய சிந்தை மாறும், செயல் மாறும், விருப்பம் மாறும், எல்லாத்துலேயும் மாறும். உறவு முறைகளில், பேசுறதுல, சகலத்திலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் மனம் திரும்பலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே பூர்ணமாக நம்ம கழுவப்படலைன்னு அர்த்தம். அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம இன்னும் அடிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, என் கோணம் அதுங்கம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என் கோணம் அப்படி. சில பேர் சொல்லுவாங்க என் ஊர் வழக்கம். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க
அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாச்சுன்னா எல்லாம் புதிதாய் மாறும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய். நீங்கள் நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு திருமண நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை போயிட்டு, அது ஒரு கிராமம். அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு ஐயாட்ட பேசும்போது ஒரு மூத்த ஐயா சொன்னார், நீங்கள் போன சர்ச்சோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதியா அப்படின்னு. இந்தியாவில் தேவ சபை சர்ச் ஆஃப் காட் ஆரம்பிக்கப்பட்டதில் முதல் சபை அதுதான்னார். சர்ச் ஆஃப் காடுங்கிற ஸ்தாபனம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவது கட்டப்பட்ட சபை அந்த சபை தான் அப்படின்னார். அடுத்து அவர் சொன்னார், அந்த சபையில் ஒரு வெள்ளக்கார மிஷினரி பிரசங்கம் பண்ண வந்தாராம். அவர் பேர் குக்கோ ஏதோ சொன்னார், குக்கோ சொன்னார். அவர் பிரசங்கம் பண்ண வந்தாராம். வந்தவர் அவங்க நாட்டு முறைப்படி காலில் சாக்ஸ் போட்டு ஷூவெல்லாம் போட்டு உள்ளே அப்படியே வந்துட்டார். வெள்ளக்காரங்க எப்பவுமே போட்டிருப்பாங்க. எதுக்கு? அங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? குளிர் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால அவங்க எப்போ எப்படி தான் வருவாங்க? ஷூ சாக்ஸோடு தான் வரும். ஷூ இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி. நான் லண்டனில் போகும்போது நம்ம ஊர் அந்த ஜெர்க்கினை போட்டு போயிருந்தேன். நம்மட்டுக்கு போய் காரில் இறங்கி தெருவில் எல்லோரும் இறங்கும், நானும் இறங்கிட்டேன். இறங்குனா என் விரலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவசரமாக அந்த ஜெர்க்கின் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டேன். செப்பல் போட்டிருந்தேன். எதுக்கு செப்பல் போட்டிருந்தேன்னா, காலில் எனக்கு ஒரு சின்ன காயம் இருந்துச்சு. அதனால் பொதுவாக அப்போ ஷூ போடுறதில்லை. ஐயோ, அந்த விரலெல்லாம் அப்படியே சுருங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் தான் அந்த என்னை அழைச்சிட்டு போனேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஏன் இப்படி பண்ண, சாக்ஸாதுடி போட்டுக்கலாமே அப்படி. அதுக்கப்புறம் காருக்குள்ளே ஏறிக்கோ அப்படின்ட்டார். இதனால வெள்ளைக்காரங்களுடைய பணக்கம் என்னது? ஷூ சாக்ஸோடு வருவாங்க. இன்றைக்கி நம்ம ஆட்களும் கொஞ்சம் பேர் எப்படி வராங்க? கோட்டு ஷூட்டு சாக்ஸோடு மேலே ஏறி வராங்க. இந்த வெயிலில் அந்த அசிங்கத்தில் மிதிச்சுட்டு வந்து எப்படி வந்துடுவான்? அப்படியே வர்றாங்க. இந்த மாதிரி தான் அவர் இப்போ விவரம் தெரியாமல் உள்ளே வந்துட்டார். அங்கே இருந்த மூப்பர்கள் போதகரை கூப்பிட்டு, அவர் வெள்ளைக்காரர், இவங்க போய் பெரிய ஆட்கள் போய், இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் கோயிலுக்குள்ளே செருப்பெல்லாம் போட்டு வரக்கூடாது, நாங்களே வெளியே கழட்டி போட்டுருவோம். நீங்கள் என்ன இப்படி ஒரு ஷூவை போட்டு மேடல் ஏறிட்டீங்க அப்படின்னு போய் அங்கே இருந்த மூப்பர் ஐயா மார பேரெலாம் அவர் சொன்னார். அவங்க போய் சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே சொன்னாரா, ஐயோ அப்படியா, உங்கள் கலாச்சாரம் அப்படியா, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி போட்டுட்டு வந்து மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணாராம். என்ன பிரசங்கம்னா, நான் உள்ள ஷூ போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த நான் போட்டிருந்த அந்த ஷூ ஆனது ஒரு மிருகத்தினுடைய தோலில் செய்யப்பட்டது. அந்த மிருகம் செத்த மிருகம். அந்த செத்துப்போன மிருகத்தினுடைய தோலை எடுத்து பாடம் பண்ணி, அந்த தோல் உரிக்கப்பட்டு பாடம் பண்ணி, அது செருப்பாய் அப்புறம் ஷூவாய் மாறி என்னை போன்ற அநேருக்கு பயன்படுது. எங்களை குளிரிலிருந்து பாதுகாக்குது, தூசியிலிருந்து பாதுகாக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் தோல் உரிக்கப்படாமல் இருக்கீங்க. இன்னும் சாதி உங்ககிட்ட மாறலை. மிருகத்தினுடைய தோலே மாறி வந்து பயன்படுது. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் தோலில் மாற்றமே இல்லையே. நீங்கள் இன்னும் அதே பேச்சு, அதே பழக்கம், அதே குணத்தில் இருக்கீங்களே. நீங்கள் மாற வேண்டாமா? இந்த மாட்டுடைய தோலே இவ்வளவு பயன்படுதுன்னா நீங்கள் பயன்பட வேண்டாமா? நீங்கள் தோல் உரிக்கப்படணும், உங்கள் தோல் பதப்படுத்தப்படணும், உங்கள் வாழ்க்கை மாறணும்னு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கத்தை கேட்டு முடித்த உடனே அந்த பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஐயா சொன்னது, ஜெபம் முடித்த உடனே அவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் ஊருக்குள்ளே போய் அந்த ஊரை சுற்றி இருக்கிற பனைமரம், அவங்க சொந்த தோட்டங்களில் இருந்த பனைமரம், ஈச்ச மரம், தென்னை மரம் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்களாம். ஏன்னா அதில் தான் அப்போ கல் இறக்குவாங்க. இந்த கல் அன்னைக்கு போதைப் பொருளாக இருந்துச்சான். அதனால இவங்க அந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் யோசித்து பாருங்க, கல் இறக்குறாங்கன்னா அது எவ்வளவு நாள் இந்த மரம் வளர்ந்துருக்கும், பனை வளர்ந்துருக்கும், ஈச்சை வளர்ந்துருக்கும், தென்னை வளர்ந்துருக்கும், எல்லாத்தையும் வெட்டி சாத்துட்டாங்க. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்களுடைய உண்மையான மனம் திரும்புதல். நான் சொல்கிறது எங்கேயோ உள்ள கதையில்லை, இங்கே தான் சொல்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கு மாங்குடி மீனாட்சிபுரம்,
அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே உள்ள பக்கத்தில் இருக்கிற ஊர் மொரம்பு பக்கம் ஒரு வார்த்தை, அந்த தோல் மாறணும், தோல் உரிக்கப்படணும், உன் சுயத்தை நீ மாற்றணும், உன் குணம் மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி மனம் திரும்பி இருக்காங்க. நம்மளை யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க எருவ மாட்டுக்கு மேலே பெஞ்ச மழை மாதிரி. மழை எருமாட்டில் பெஞ்சாலும் என்ன செய்யாது, எருவ மாடு அது வாட்டு செனாச்சு அப்படியே வாட்டுக்கு நிற்கும், கண்டுக்க என்னத்தை வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் திருந்த மாட்டோம். நாங்கள் பேசுகிறத தான் பேசுவோம், நாங்கள் செய்கிறத தான் செய்வோம், இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே பிரசங்கம், உடனே கீழ்ப்படிஞ்சு அத்தனை மரத்தையும் வெட்டி சாச்சிருக்காங்க அந்த ஆட்கள். நீங்கள் நம்மன்னா யோசிச்சு பாருங்கள். எங்கள் பொழப்பே அதுதானே ஐயா அப்படின்னு. பனை மரத்தை போய் வெட்டுறதா, தென்னையை வெட்டுறதா, ஈச்ச மரத்தை வெட்டவா, கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும். பஸ்காவை கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். அடிமைத்தனத்தில் இருந்தவங்க தான் இப்போ கானானை நோக்கி அவங்க பயணப்பட போகிறாங்க. எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ, எதையெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அத்தனையும் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ இந்த பஸ்கா அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறத குறிக்கிற ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவானவர் பூமியில வந்த அந்த நாட்களில் ஊழியத்தை துவக்கின உடனேயே யோவான் ஸ்நானகன் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டிய பழைய பஸ்காவுக்கு போயிட்டார். இவர் தாங்க அவரு. பார்த்த உடனே சொல்றார், இவர் தான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பஸ்காடாக பலியானதனுடைய முதலாவது நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கணும். ரெண்டாவது, அன்னைக்கு வந்து அழிவுல இருந்து பஸ்கா ஆட்டு ரத்தம் பாதுகாத்தது போல இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கொரோனா, ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆபத்துக்களை கேள்விப்படுகிறோம். கர்த்தர் இன்னும் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா நம்ம மேலே பூசப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உண்டாக இருக்கிற பலாபலன். அது ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து இந்த ரத்தம் மீட்டெடுக்கிறதாக இருக்கிறது. புதிய வாழ்வை, புதிய சரித்திரத்தை, புதிய காலொன்றை உருவாக்கி கொடுக்கிறது இந்த பஸ்கா. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விடுதலை ஆக போறீங்க, கானானை நோக்கி பயணப்பட போறீங்க, வாக்குத்தத்த தேசம் உங்களுக்கு இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது, அங்கே போங்க என்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறது போல் நம்ம இருக்க போறது இல்லை. தேவன் நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு மேன்மையான ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. வாக்கு தத்தங்களின் தேசம் அது. வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மளை அனுப்புபவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. இது சத்துருக்களுக்கு நீங்களாக்கும், எதிரிகளிலிருந்து விடுதலையாக்கும், ஒரு புதிய எதிர்காலத்துக்கு நம்மளை ஆயத்தமாக்கும். இவ்வளவும் அடங்கி இருக்கிறது தான் இந்த ஆண்டவருடைய ரத்தம். அதனால் இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, அன்னைக்கு பஸ்கா ரத்தத்தினாலே இஸ்ரவேலர் மீட்கப்பட்டது போல உடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கலாம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்கு இருக்குது. ஆனால் இன்னும் அந்த ரத்தத்தை புரிந்து கொண்டவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய் நம்ம இன்னும் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கி பேதுருடைய பாதங்களை ஆண்டவர் கழுவ போகும்போது அவர் சொன்னார், நீர் என் பாதத்தை கழுவ வேண்டாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன் பாதத்தை கழுவலைன்னா என் இடத்துல பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. உடனே அவர் சொன்னார், என் பாதங்களை மாத்திரமல்ல என் தலைகளையும் சேர்த்து கழுவுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான். ஏற்கனவே முழுகினவன் அவன் சுத்தமாக இருக்கான், குளிச்சவன் சுத்தமாக தான் இருக்கிறான். ஆனால் பாதங்களை கழுவுனா போதும். ஏன்னா வெளியில் அங்கே போயிட்டு வர்றதுனால பாதங்களை கழுவுனா போதும். ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்திருக்கிறார், நம்மளை பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் நம்ம வாழுகிறபடினாலே, பாவங்கள் மத்தியில் வாழுகிறபடினாலே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனால சில நேரம் நம்ம அறிந்தும் அறியாமலும் சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்து விடுகிறது. அதற்காக ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு
அவர் ரத்தத்தினாலே மீண்டுமாய் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை பயன்படுத்தி நம்ம எழும்பி நம்ம கடந்து செல்ல வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை மீட்டெடுக்கும். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை விட தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அதிக விலையேறப்பட்டது, அதிக வல்லமை உள்ளது. நம்ம வாழ்க்கையில் தேவன் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் இருக்கிற இடங்களை அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க தான், அந்த பலாபலனை அழுவிச்சவங்க தான் அந்த பஸ்காவை புசிக்கிறார்கள், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நாளும் இன்றைக்கி அவருடைய பந்தியை அனுஷ்டிக்கும்படி வந்திருக்கிறோம். அவரை நினைவு கூர்ந்து அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்திலே பங்கு பெறவும் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மீட்பு உண்டாகும்படி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு எங்களை கழுவுங்கப்பா. உண்மையான மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும், உண்மையான விடுதலை எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, கத்திட்டு விட்டு கொடுப்போமா? எல்லாரும் கத்தோட கரங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே உண்மையை பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க. எங்களை அறிஞ்சு அறியாமலும் செய்கிற தவறுகளை மன்னிங்கப்பா. எங்கள் பார்வையில், எங்கள் பேச்சில், எங்கள் செய்கையில், எங்கள் நடத்தையில், எங்கள் எல்லா காரியத்தையும் மன்னிங்க. ரத்தம் கொண்டு கழுவுங்க. புது வாழ்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்க எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் சிந்தனை மாறட்டும், செயல் மாறட்டும், திட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்களை அப்படியே விட்டு கொடுக்கலாமா? தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். குத்து விளக்கில் 7 பண்டிகையில் அது குறிக்கிறது. அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அது இயேசுவானவருடைய பாடு மரணங்களை குறிக்கிற ஒரு பண்டிகை. அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த பண்டிகையுடைய அது நடந்து முடிந்த காரியம். இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து விட்டார். அதனுடைய நிழலாய்த்தான் அன்றைக்கு பஸ்கா இருக்கிறது. இன்னைக்கு அந்த நிஜத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளை கழுவட்டும், நம்மளை மீட்டெடுக்கட்டும், ஒரு புதிய பாதையிலே நம்மளை நடத்தட்டும்னு ஒப்பு கொடுப்போம். கத்திர விதமாக செய்யப்படுறதுக்காக கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ரத்தத்தினாலே உண்டாகிற உண்மையான மீட்பு எங்களுக்கு உண்டாவதாக, உண்மையான விடுதலை எங்களுக்கு உண்டாவதாக, உண்மையான பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாவதாக, அந்த உண்மையான சுதந்திரம் எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் இல்லாத எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்கள் உறவு ஜனங்களுக்காக, எங்கள் சிநேகிதமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரும் இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து கிரியை செய்யுங்க. தொடர்ந்து இருக்க பந்து இயக்கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் லட்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பந்து இருக்கிறது.